மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகம் ஃபுல்லுமே இந்த வர்த்தகத்தில் ஒரு பெரிய அன்சர்டனிட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்தியா ஒரு நிலையான வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதனால் உலகத்தோட பல நாடுகள், பல கூட்டமைப்புகள் எப்படியாவது இந்தியா கூட ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் ஈடுபட்டுறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், உலகத்தில் பல நாடுகள் கூட, அமெரிக்கா கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ளே நுழைஞ்சிட்டோம். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய கூட்டமைப்பு, விரைவில் கனடா கூடன்னு இப்படி பல நாடுகள் கூட இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ள நுழைய போகுது. அதுக்கு மத்தியில் இப்போது இன்னொரு முக்கியமான கூட்டமைப்பு கூட இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ள நுழைய போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிசிசி, அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற 6 அரபு நாடுகளுடைய கூட்ட அமைப்புகளோடு தான் இந்தியா இப்போது இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ள நுழைய போகிறாங்க. இதற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை உள்ளே நுழைவதற்கு முன்னாடி 2 பேரும் உட்காந்து ஒரு ஃபார்மலான ஆப்ஜெக்டிவை தேர்ந்தெடுப்பாங்க. யாரெல்லாம் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பேசக்கூடிய அந்த குழுவில் இருக்கணும், அதனுடைய ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கணும், அதனுடைய வால்யூம் என்னவா இருக்கணும், எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்குள்ளே முடிவு பண்ணிடுவாங்க. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை முடிவு பண்ணிட்டாலே அடுத்த கட்டமாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்து உட்காந்து 2 நாடுகளும் பேசுகிறது தான். இதையும் முடிவு பண்ணது வேறு யாருமே இல்லைங்க, நம்மளுடைய பியூஷ் கோயல் தான். எப்படி பிரதமர் மோடி உலகத்தோட பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் போய் அங்கே உள்ள உலக தலைவர்களை சந்தித்து அவர்கள் கூட புதிய புதிய ஒப்பந்தங்களை போட்டுட்டு வராரோ, அதே போல தான் நமது வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலும் தொடர்ச்சியாக பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், வர்த்தக ஒப்பந்தங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறுவதற்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கார். நமக்கெல்லாம் தெரியும், ஐரோப்பிய கூட்டமைப்பு கூட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உருவாகிற அன்னைக்கு அதனுடைய தலைவர் பிரசிடென்ட்டு உர்சுலா வாண்டர் இந்த விஷயத்தை தான் சொன்னாங்க. வித்தவுட் பியூஷ் கோயல் இட் வுடன்ட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அந்த அளவிற்கு முயற்சி எடுத்து உலகின் பல நாடுகள் கூட இந்தியா இந்த தடையில்லா வர்த்தகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு காரணகர்த்தாகவா இருக்கிறாரு பியூஷ் கோயல். அவர் தான் இதற்கும் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறார். சரி, இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கமிட்டி கூட இந்தியா ஒப்பந்தத்துக்குள்ள நுழையிறதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு, எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கு? இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கமிட்டி உள்ள சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தாரு, குவைத்து, ஓமனு, பஹ்ரைன் அப்படின்னு 6 நாடுகள் இருக்கு. எப்படி இந்தியா உலகத்தோட பல நாடுகள் கூட வர்த்தக ஒப்பந்தம் வைத்து கொண்டதோ, அதே போல் மிடில் ஈஸ்டில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டு இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் வசிக்கிறாங்க. வேலைக்காகவும் நிரந்தரமாகவுமே அங்கே பலர் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரபு நாடுகள் கிட்ட ஏகப்பட்ட எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் இருக்குது. இந்தியா கிட்ட ஏகப்பட்ட அக்ரிகல்ச்சுரல் வளம் இருக்குது. அதுபோல் ஆயத்த ஆடைகள், ஜுவல்லரின்னு நிறைய விஷயங்களை இந்தியா ஏற்றுமதி இருக்குது. 2 நாடுகளும் உட்கார்ந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முதலீடு வர்த்தகம், அதே போல் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய முதலீடு வர்த்தகம், இதை எந்த அளவிற்கு என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்குள்ளே உட்காந்து முடிவு பண்ண போகிறாங்க. எப்படி ஐரோப்பிய கூட்டமைப்பு கூட ஒரு நீண்ட கால இழுபறி இருந்ததோ இந்த தடையில்லா வர்த்தக பேச்சுவார்த்தை, அதே போல தான் இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கமிட்டி கூடயும் 2007, 2008ன்னு பல தடவை பேச்சுவார்த்தை நடந்து நடுவிலெல்லாம் கொஞ்சம் நின்று போயிடுச்சு. அதை தான் இப்போ பியூஷ் கோயல் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு. ஒரு முற்று பெற்ற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக உருவாக்க போகிறாங்க. கல்ஃப் கோஆப்ரேஷன் கமிட்டி, அதாவது அரபு நாடுகளுடைய கூட்டமைப்புக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன பயன்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். அரபு நாடுகள் இந்தியா கிட்டேருந்து ஸ்கில்டு ஐடி லேபர், அதே போல் அக்ரிகல்ச்சுரல் பொருட்கள், இதையெல்லாமே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஏற்கனவே அரபு கூட்டமைப்பும் சரி, இந்தியாவும் சரி, ஒரு $179 பில்லியன் அளவிற்கு வர்த்தகம் மேற்கொண்டுட்டு தான் வராங்க. இப்போது அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் தடையில்லா வர்த்தகத்துக்குள்ளே நுழைய போகிறாங்க. நான் என்னுடைய தொடக்கத்திலே சொன்ன மாதிரி உலகம் ஒரு அன்சர்டைனிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கு. உலகத்தில் பல நாடுகள் பொருளாதார மந்த நிலைக்குள்ளே போயிட்டுருக்காங்க. பல நாடுகளில், ஏன் சீனாவிலேயே கூட
வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டு வருது. இதுக்கு நடுவில் ஒரு நிரந்தரமான வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்க இந்தியா கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்காக இன்னும் பல நாடுகள் காத்திருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா உலகத்தோட 38 டெவலப்டு நேஷன் வளர்ந்த நாடுகள் கூட 9 தடையில்லா வர்த்தகத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க.